வணக்கம். அரசியல் A to Z. தெய்வீக மலர் பிரம்ம கமலம், அதன் அதிசய சக்திகள். இந்தியாவில் உள்ள பவித்திர மலர்களில் தலைமையாக உள்ளது பிரம்ம கமலம். தெய்வீக பிரம்ம கமல பூ. இந்த மலர்கள் இமயமலையில் 3800 மீட்டர் உயரத்திற்கு மேல் 5000 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மலர். உத்தராகண்ட் மாநிலம் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய மலர் இது. இந்த மலர் இரவு 12 மணிக்கு பூக்கக்கூடியது. பகல் நேரங்களில் மொக்காக தெரியும். இந்த பூவை பார்க்க 6 நாட்கள் பனிபடர்ந்த மலையில் பயணம் செய்ய வேண்டும். அது சமயம் கடுமையான மேகவெடிப்பு மழை ஏற்படும். -10 குளிர் இருக்கும். சில நேரத்தில் பனிக்காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். எபிலான்ஸ் ஏற்படும், அதாவது பனிச்சரிவு ஏற்படும். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இமயமலையில் 38 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வரை நடைபயணம் செய்தால் மட்டும் பார்க்க முடியும். பிரம்மகமல் பூக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை. உயரம் 3800 முதல் 5000 மீட்டர் உயரம் வரை. கோடியில் ஒருவர் பார்க்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மலர் இது. உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் உள்ள பித்தூராகட், சமோலி மற்றும் கின்னூர் மாவட்டத்தில் மட்டும் பூக்கக்கூடிய தெய்வீக மலர் இது. இந்த மலர் சூரியகாந்தி மலர் குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆங்கிலத்தில் சோசூரியா ஒப்வெல்டா என்றும் குயின் ஆஃப் நைட் என்றும் அழைப்பார்கள். இந்த மலரை நேரி பார்க்க, தரிசனம் செய்ய, சேகரிக்க இறைவன் அருள் வேண்டும். பிரம்மகமல். சிவனுக்கு ஒரு பிரம்மகமல் வைத்தால் 1000 தங்கக்கமல் வைப்பதற்கு சமம் என்று முதியவர்கள் சொல்வார்கள். அத்தனை சக்தி மிகுந்தது. இந்த மலர் 4 வகைகள் உள்ளன. அவைகள் பிரம்மகமல், ஃபேன்கமல், கஸ்தூர கமல், நீல்கமல். இந்த 4 மலர்களிலேயே நீல்கமல் 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அதிசய அரிய மலர் ஆகும். பிரம்ம கமலத்தில் உள்ள அதிசய குணங்கள் என்ன? தொட்டாலே பிணிதீரும் சக்தி கொண்டது. பல 1000 நோய்களுக்கு மருந்து. குயின் ஆஃப் நைட், லேடி ஆஃப் நைட், இரவு ராணி, இரவின் பெண்மணி என்று அழைப்பார்கள். 1 அடி உயரம் வளரக்கூடியது. இந்த மலர்கள் ஆண், பெண் 2 வகைகள் உள்ளன. பிரம்மகமல் என்ற பெயர் 1982 முதல் வைக்கப்பட்டது. இந்த பூ உத்தராகண்ட் மாநில மலர். உலகம் முழுவதும் 61 வகைகள் உள்ளன. அவைகளில் உத்தராகண்டில் மட்டும் 58 வகைகள் உள்ளன. தனியாக இருக்கும் மலரை உடைக்கக்கூடாது. கடுவால் மொழியில் குல்கால் என்று அழைப்பார்கள் இதை. இந்த மலரை எடுக்கும்போது பூஜை செய்துதான் எடுக்க வேண்டும். இந்த மலரை தொட்டு வணங்கினாலே கேட்பதெல்லாம் கிடைக்கும். அதிசய மருத்துவ குணங்கள் கொண்டது. இதய நோய், இரத்த நோய், மனநோய், குழந்தைகள் இல்லாமை, நரம்பு நோய், மூளை நோய், கல்லீரல், நுரையீரல் நோய், வெட்டுக்காயங்கள், மூளை வளர்ச்சி பெற, எலும்பு மஞ்சம் பெருக, குழந்தை பாக்கியம் பெற, அதிக வயது உயிர் வாழ வேண்டி இந்த பிரம்மகமல் மலர்கள் உபயோகம் செய்யப்படுகின்றன. பிரம்மகமலம் வேர், கிளை மற்றும் பூ விரையில் இருந்து முளைப்பது கிடையாது. அதன் இலையில் இருந்து கன்று முளைக்கின்றன. பிரம்மகமல் ஆரோக்கியமான உடல், கடினமான உழைப்பு, தளராத மனம், சுத்தமான மனம் இருந்தால்தான் பார்வையில் கிடைக்கும். பிரம்மகமல் கிடைக்கக்கூடிய நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா. அத்துணை பெருமை மிக்க மலர்தான் பிரம்மகமல். வரும் காலத்தில் பிரம்மகமல் ட்ராக் செய்து காணொலியை வெளியிட விருப்பம் உள்ளது. தினம் 8 முதல் 10 கிலோமீட்டர் பனிமலையில் பயணம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் 1 அல்லது 2 மாதங்கள் கூட ஆகும். உபயதாரர்கள், டோனர்ஸ் கிடைத்தால் இதை நாங்கள் செய்து விடுவோம். 3 பேர் அணி, கேமரா, டென்ட், குளிர் உடைகள், இதர தேவைகள் என்று 4 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை செலவு ஆகும். விருப்பம் உள்ளவர்கள் யூடியூப் நன்கொடை வழங்கலாம். வருடம் சில 1000 மலர்களே விளையக்கூடிய தெய்வீக மலர்கள் பிரம்மகமல். அதை பற்றி காணொலியை பார்க்கலாம். கடந்த மாதம் வேலை விஷயமாக உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது எனக்கு நந்தாதேவி மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தது. செல்லும் வழியில் எனக்கு கிடைத்த பிரம்மகமல் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இதுதான் உண்மையான பிரம்மகமல்.